ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சில நேரங்களில் ஏதோ ஒரு முட்டுக்கட்டை வர்ற மாதிரி இருக்கா? பணம் வருது, ஆனால் கையில் தங்க மாட்டேங்குது. வீட்டில் நிம்மதியே இல்லை. எப்போவும் சண்டை சச்சரவாகவே இருக்குது. கடனை அடைக்கவே முடியலன்னு கவலைப்படுறீங்களா? உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் வரப்போகுது. அதுதாங்க இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய ஆனி அமாவாசை. அதுவும் சாதாரண நாளில் வரலங்க, ரொம்பவே விசேஷமான வீரியமான செவ்வாய்க்கிழமையில் வருது. செவ்வாய்க்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்தால் அதுக்கு ஆன்மீகத்தில் எவ்வளோ பெரிய சக்தி இருக்குது தெரியுமா? இன்றைக்கி வீடியோவில் இந்த ஜூலை 14 அமாவாசை என்னைக்கு என்ன டைமிங்கில் வருது, அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய சரியான நேரம் என்ன, முக்கியமாக உங்களுடைய கடன் தொல்லை தீரவும் வீட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்ய வேண்டிய ரொம்பவே எளிமையான 2 பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிற கல்லுப்பு பரிகாரம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் சூப்பரான ஒரு போனஸ் டிப்ஸாக இருக்குங்க. இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, முதல்ல இந்த ஜூலை மாதம் அமாவாசை என்னைக்கு வருது, திதி நேரம் என்னன்னு தெளிவாக பார்த்துடலாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு திங்கட்கிழமையா இல்லை செவ்வாய்க்கிழமையா அப்படின்ற குழப்பம் இருக்குங்க. இந்த ஆனி மாத அமாவாசை திதியானது ஜூலை 13ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:49 ஆரம்பிக்குது. அப்படியே அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஜூலை 14ஆம் தேதி மதியம் 3:12 வரைக்கும் இருக்குங்க. நம்மளுடைய ஆன்மீக சாஸ்திரப்படி சூரிய உதயத்தின் போது என்ன திதி இருக்கோ அதை தான் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை காலையில் சூரியன் உதிக்கும் போது அமாவாசை திதி இருக்கிறதுனால நம்ம ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை தான் அமாவாசை வழிபாடுகளையும் முன்னோர்களுக்கான காரியங்களையும் செய்யணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை தான் அமாவாசை. அமாவாசைனாலே நம்ம நினைவுக்கு வர்றது நம்மளுடைய முன்னோர்கள் தான். அவங்களுடைய வாரிசுகளாகிய நமக்கு அவங்க கொடுக்குற ஆசி தான் நம்ம வாழ்க்கையோட அஸ்திவாரம். அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் வழக்கமாக நீங்கள் எப்படி முன்னோர்களை வழிபடுவீங்களோ அப்படி வழிபடுங்க. சரி, வீட்டில் தர்ப்பணம் கொடுக்குறவங்க எந்த நேரத்தில் கொடுக்கலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு காலை 11:30 மணிலேருந்து மதியம் 1 மணிக்குள்ளே ராகு காலம் யமகண்டம் இல்லாத நல்ல நேரத்தில் பித்ருக்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தர்ப்பணம் கொடுத்து முடிச்சதும் மதியம் சமைச்ச உணவை முதல்ல காகத்துக்கு வைங்க. ஏன்னா காக வடிவில் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த உணவை ஏற்றுக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் பசியோடு இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கித்தாங்க. அப்படி வாங்கி தர முடியல அப்படின்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. எங்கள் வீட்டுக்கு பசுமாடெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு உயிருக்கு உங்களால் உங்கள் கையினால் வயிறார கொடுங்க. அது எறும்புகளாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், இல்லை காகமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு கொடுக்கணுங்க. இதெல்லாம் செஞ்சால் பித்ருதோஷம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை எல்லாமே உடனே நீங்குங்க. இப்போது இந்த அமாவாசை செவ்வாய்க்கிழமை வர்றதுனால நம்ம செய்ய வேண்டிய அந்த ஸ்பெஷல் பரிகாரத்தை பார்த்துடலாங்க. என்ன ஸ்பெஷல் பரிகாரம் அப்படின்னா கல்லுப்பு பரிகாரம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, அதே சமயம் 100% ரிசல்ட் தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரத்துக்கு வருவாங்க. கல்லுப்புங்கிறது சாட்சாத் மகாலட்சுமியோட அம்சம். கடலிருந்து வரதுனால அதுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சிற சக்தி அதிகங்க. அமாவாசை அன்னைக்கு பிரபஞ்சத்தோடைய ஈர்ப்பு விசை ரொம்ப அதிவேகமாக இருக்கும். அன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்கள் வீட்டு சமையல் அறையில் இருக்கிற உப்பு ஜாடியை, அது பீங்கான் அப்படி இல்லைன்னா கண்ணாடி ஜாடி தாங்க பெஸ்ட்டு. பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. காலையில் சுத்தமாக துடைச்சிட்டு அன்னைக்கு மதியத்துக்குள்ளே கடையில் இருந்து புதுசாக வாங்கின கல்லுப்பை அதில் ஃபுல்லாக நிரப்புங்க. நிரப்புறதுக்கு முன்னாடி அந்த உப்புக்குள்ளே ஒரே ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் உள்ளே புதைச்சி வச்சுருங்க. அப்படி ரூபாய் நாணயம் இல்லை அப்படின்னா ஒரு 2 ஏலக்காவை உள்ளே போட்டு வச்சிடலாங்க. உப்பு ஜாடி எப்போவுமே குறையாமல் பார்த்துக்கோங்க. இது உங்கள் வீட்டில் பண வரவை ஈர்க்குங்க. ஏலக்காய் அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருள். நம்ம ரூபாய் நாணயம் போட்டால் கூட அது ரியாக்ட் ஆகுங்க. அதனால ஏலக்காய் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் நிறைய கண் திருஷ்டி இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண் பவுல் கூட எடுத்துக்கோங்க. அதில் புதுசாக வாங்கிட்டு வந்த கல்லுப்பை ஃபுல்லாக உங்கள் கையினால் நிறச்சிக்கோங்க. அதுக்கு மேலே மஞ்சள், குங்குமம், 9 மிளகு, 9 கிராம்பு வச்சுட்டு, இப்போ வெளியிலேருந்து யாராவது வராங்க அப்படின்னா நேராக அந்த உப்பு பார்க்குற மாதிரி அவங்க கண்ணில் படுற மாதிரி ஹாலில் வச்சுருங்க. பெட்ரூமில் வைக்கலாங்க. அதே போல் பாத்ரூமில் வைக்கிறதுக்கு மட்டும் மஞ்சள்,
குங்குமம், அதுக்கப்புறம் இந்த கிராம்பு, மிளகு இதெல்லாம் போட தேவையில்லை. வெறும் உப்பை மட்டும் பாத்ரூமில் வைக்கலாங்க. ரெகுலராக நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க. இது ஒரு வாரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரா மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் செஞ்சிட்ருக்குறேங்க. அதே போல் அன்னைக்கு நிலவாசலில் வைக்கிறதுக்கு இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணிவிடுங்க. எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் ஏதாவது ஒரு அம்மன் படத்துக்கு கீழே வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு அப்புறம் கொண்டு வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் வைக்க வேண்டிய 3 பொருட்கள், 3 கல்லுப்பு, 3 கிராம்பு, 3 மிளகுங்க தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பக்கத்திலும் எதிரெதிர் ஆப்போசிட்டில் வரா மாதிரி ஒரு பக்கம் 3 கிராம்பு, இன்னொரு பக்கம் 3 கல்லுப்பு, இன்னொரு பக்கம் 3 மிளகு, அதே மாதிரி 2 பக்கமும் வச்சுட்டு நிலவாசலில் வச்சுருங்க. அது வந்து காஞ்சி போகலாம், ஆனால் அழுகி போகக்கூடாதுங்க. அழுகி போச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. உங்களுடைய நிறைய கண் திருஷ்டியெல்லாம் வந்து அந்த எலுமிச்சம்பழம் இழுத்துக்குச்சு அப்படின்னு அர்த்தங்க. அதை வந்து ஒரு கவரில் கட்டி கால்படாத இடத்துல போட்டுருங்க. காஞ்சி போச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. அடுத்த பரிகாரம், இப்போது இந்த அமாவாசை செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால நம்ம செய்ய வேண்டிய அந்த ஸ்பெஷல் பரிகாரம். ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகம் தான் நம்மளுடைய கடன் தொல்லைகளுக்கு அதிபதி. அதே போல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் அம்மனுக்கும் உகந்த நாள். உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை கைமாத்தா வாங்கின பணம் கூட திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா ஜூலை 14 அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கோ அல்லது அம்மன் கோவிலுக்கோ போங்க. சுவாமிக்கு நல்ல சிகப்பாக இருக்கிற செவ்வரளிப்பூ மாலை வாங்கி சாத்துங்க. அங்கே ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு என் கடன் தொல்லைகள் எல்லாம் சீக்கிரம் தீரணும்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. அடுத்ததாக வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக துவரம் பருப்பு, செவ்வாய்க்கு உகந்த தானியம் வச்சு முடிச்சா கட்டுங்க. அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு முன்னோர்களை வணங்கிட்டு அன்னைக்கு நைட்டோ இல்லை மறுநாளோ அதை வந்து காக்கா குருவிகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கடனை அடைக்கிறதுக்கான ஏதோ ஒரு பண வரவு அல்லது வழியை அந்த பிரபஞ்சமும் முருகப்பெருமானும் முன்னோர்களும் உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை 14 வர இந்த செவ்வாய் அமாவாசை சாதாரண நாள் கிடையாது. உங்கள் முன்னோர்களுடைய ஆசையை பெறவும் உங்கள் கடன் மற்றும் பண கஷ்டங்களை தீர்க்கவும் கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு. எளிய முறையில் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்க. இந்த கல்லுப்பு பரிகாரத்தையும் நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சொல்கிற நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மைங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இந்த கல்லுப்பை எப்போ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அடிக்கடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தரம் இந்த கல்லுப்பை மாற்றலாங்க. வாரத்துக்கு ஒரு தரம் என்றைக்கு மாற்றலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாற்றலாம், ஞாயிற்றுக்கிழமை மாற்றலாம். இந்த கல்லுப்பை சிங்கில் நல்லா உங்கள் கையினாலே கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் டேப்பை திறந்து விட்டுருங்க. அது அப்படியே கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் புதுசாக செஞ்சு வைங்க. இல்லை ஓரளவுக்கு நிறைய மாற்றங்கள் வருது அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தரம் செய்யுங்க. நான் எப்போ மாற்றுறேன் அப்படின்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும், இந்த அமாவாசைக்கு செஞ்சு வச்சேன் அப்படின்னா அடுத்த அமாவாசை வரைக்கும் அப்படியே இருக்குங்க. அடுத்த அமாவாசைக்கு இதை நல்லா கரைச்சி சிங்கில் ஊற்றிட்டு புதுசாக செஞ்சு வைப்பேங்க. நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது எதுவுமே கட்டாயம் கிடையாதுங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்லாம் யாரும் உங்ககிட்ட சொல்லலைங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது அப்படின்னா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நம்ம இப்போ ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் கல்லுப்பு, ஒரு பக்கம் கிராம்பு, ஒரு பக்கம் மிளகு வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் குங்குமம் வச்சுருங்க. சொல்ல மறந்துடுங்க. நல்ல வாசலில் கொண்டு வந்து வச்சுருங்க. நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் குங்குமம் வச்சுருவோம். ஆனால் அமாவாசை அன்னைக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க. அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாதது, நீங்கள் இதை செய்கிறீங்க செய்யலை, இது வந்து செகண்ட் ஆப்ஷனுங்க. ஆனால் கண்டிப்பாக செய்யக்கூடாதது, அன்னைக்கு வீட்டில் கண்டிப்பாக அசைவம் சமைக்கக்கூடாதுங்க, கோலம் போடக்கூடாதுங்க. வீட்டில் எந்த ஒரு சுபகாரிய பேச்சுகளையும் அமாவாசை அன்னைக்கு பேசக்கூடாது. நாம் கோபப்படுறதையோ இல்லை மற்றவங்களை வசைப்பாடுறதுலையோ முற்றிலும் தவிர்க்கணுங்க. யாரையும் திட்டவும் கூடாது, யாரையும் நம்ம சபிக்கவும் கூடாதுங்க. குறிப்பாக காசி பேசக்கூடாது. ஒருத்தரை பற்றி புறம் பேசுறது அன்னைக்கு தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி அளவில் வீட்டோட நிலவாசலுக்கு வெளிப்பக்கத்தில் 2 பக்கமும் இல்லாட்டி பூஜை அறையில் கூட வேப்ப எண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ஏற்றணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற வறுமை நீங்கி லக்ஷ்மி கடாட்சமும் குலதெய்வத்துடைய பாதுகாப்பும்
முழுமையாக கிடைக்குங்க. இது உங்களுடைய விருப்பம் தான். நான் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் நிலவாசலில் முன்னோர்களை நினச்சி நம்ம ரெகுலராக ஏற்றுற தீபம் இல்லாமல் முன்னோர்களுக்கு அப்படின்னு 2 தீபம் ஏற்றுறது. நான் ஒரு தீபம் ஏற்றுவேங்க. ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிற இந்த அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் நினச்சி 2 தீபம், அதில் வேப்ப எண்ணெயும் நல்லெண்ணெயும் சரி சம அளவில் கலந்து ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் செய்ய போகிறேன். உங்களுக்கும் அதில் விருப்பம் இருக்குது, நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடலாங்க. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யணுங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செஞ்சால் அவங்க பணம் கொடுத்துருவாங்களா, அவங்கன்னா மேலே போய் கம்பெனியில் வேலை செய்கிறாங்களா, இல்லை பேங்க் வச்சு நடத்துகிறாங்களா, அவங்க எப்படி பணம் தருவாங்க, இது முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோவில் நான் கேட்டேங்க. கேட்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நாம நம்புறோம், அதனால நம்ம கும்புறோம். ஒரு சிலருக்கு கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, இந்த அமாவாசை வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படின்றது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. இது தலைமுறையா நம்ம வழிபாடு செய்யற ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.